ஹரே கிருஷ்ணா. தெய்வத்து ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 7 விதுரரின் தொடர்ந்த விசாரணைகள் பதம் 13 யதேந்திரியோ பராமோ த திருஷ்டாத்மனி பரேஹரௌ விலீயந்தே ததா கிளேச்சா சம்சுப்தஸ்யேவ கிருத்ஸ்னச்ச. மொழிபெயர்ப்பு. பரமாத்மாவான பரமபுருஷரில் புலன்கள் திருப்தி அடைந்து அவருடன் கலந்துவிடும் பொழுது ஆழ்ந்த உறக்கத்திற்கு பின் கிடைக்கும் திருப்தியைப் போல் எல்லா துன்பங்களும் முற்றிலும் அழிந்து விடுகின்றன. பொருளுரை. மேலே விவரிக்கப்பட்டது போல் ஜீவராசியின் நடுக்கத்திற்கு புலன்கள்தான் காரணம். பௌதிக சிருஷ்டி முழுவதுமே புலன் நுகர்வுக்காக உள்ளது என்பதால் புலன்கள்தான் பௌதிக செயல்களுக்கு சாதனமாக விளங்குகின்றன. அப்புலன்கள் நிலையான ஆத்மாவை நடுங்கச் செய்கின்றன. எனவே இத்தகைய பௌதிக செயல்களிலிருந்து புலன்களை பிரித்துவிட வேண்டும். ஆத்மாவை பிரம்மத்துடன் கலந்துவிடச் செய்வதன் மூலமாக புலன்களின் இயக்கம் நிறுத்தப்படுகிறது என்பது அருவவாதிகளின் கருத்தாகும். ஆனால் பக்தர்களோ பௌதிக புலன்களை செயலிலிருந்து நிறுத்திவிடாமல் தங்களுடைய உன்னதமான புலன்களை உன்னதமான பரமபுருஷரின் தொண்டில் ஈடுபடுத்துகின்றனர். எப்படி பார்த்தாலும் அறிவை விருத்தி செய்வதன் மூலம் பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ள புலன் இயக்கங்களை நிறுத்தித்தான் ஆக வேண்டும். சாத்தியமானால் அப்புலன்களை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். புலன்கள் உன்னத இயல்புடையவை ஆகும். ஆனால் அவற்றின் செயல்கள் ஜடத்தினால் களங்கமடையும் பொழுது அசுத்தமடைகின்றன. புலன்களை பௌதிக நோயிலிருந்து குணப்படுத்த அவற்றிற்கு நாம் சிகிச்சை அளிக்க வேண்டும். அருவவாதிகள் கூறுவது போல் அவற்றை செயலிலிருந்து நிறுத்திவிடக்கூடாது. உயர்ந்த செயலில் ஈடுபட்டு திருப்தியடையும் பொழுது மட்டுமே ஒருவரால் எல்லா பௌதிக செயல்களையும் நிறுத்தி கொள்ள முடியும் என்று பகவத்கீதை கூறுகிறது. உணர்வு இயல்பாகவே சுறுசுறுப்பானதாகும். அதை செயலிலிருந்து நிறுத்த முடியாது. குறும்பு செய்யும் சிறுவனை செயற்கையான முறையில் நிறுத்தி வைப்பது உண்மையான பரிகாரமல்ல. சிறுவனை வேறு சிறந்த செயலில் ஈடுபடுத்த வேண்டும். இதனால் தன் குறும்புத்தனத்தை அவன் தானாகவே நிறுத்தி கொள்வான். இதைப் போலவே புலன்களை சிறந்த செயலான பக்தி தொண்டில் ஈடுபடுத்துவதால் மட்டுமே அவற்றின் துஷ்ட செயல்களை நிறுத்த முடியும். கண்களை பகவானின் அழகிய உருவத்தை காண்பதிலும், நாவை பிரசாதத்தை சுவைப்பதிலும், காதுகளை பகவானின் மகிமைகளை கேட்பதிலும், கரங்களை பகவானின் ஆலயத்தை சுத்தம் செய்வதிலும், கால்களை பகவானின் ஆலயங்களுக்கு செல்வதிலும் ஈடுபடுத்துவதால் மட்டுமே உன்னதமான புலன்கள் பூரண திருப்தி அடைந்து நித்தியமாக பௌதிக ஈடுபாட்டிலிருந்து விடுதலை அடைகின்றன. எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாகவும் பௌதிக சிருஷ்டிக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக உலகில் பரமபுருஷராகவும் இருப்பவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்தான் நம்முடைய எல்லா செயல்களையும் கண்காணிப்பவராவார். பகவான் இரக்கத்துடன் அவரது பார்வையை நம் மீது செலுத்தி நம்மை அவரது உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுத்தும் வகையில் நம்முடைய செயல்களை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம் புலன்கள் பூரண திருப்தி அடைந்து பௌதிக கவர்ச்சிகளினால் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கும். ஹரே கிருஷ்ணா.